அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 40 நாட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் என்ன பார்க்கலாம், பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1966. பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டதுன்னா 1966. இரண்டாவது வினா, உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி, தியோடர் லெவிட். உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் தியோடர் லெவிட். மூன்றாவது வினா, இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி, 2018. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை எப்போனா 2018. நாலாவது வினா, மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மெஹபூப் உல் ஹக் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியது மெஹபூப் உல் ஹக். அடுத்த வினா, சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதுவும் ஒரு முக்கியமான வினா தான். சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, 1971. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. ஆறாவது வினா, பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது? விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, 2வது இடத்துல உள்ளது. விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல உள்ளது. எட்டாவது வினா பாருங்க, ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, பிரான்ஸ். ஆடம் ஸ்மித் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 9வது வினா, எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, கிரேக்கம். எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்க சொல். 10வது வினா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, ஜே.எம். கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். 12வது வினா, நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித். அடுத்த வினா, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, அமெரிக்கா. சேவைத்துறை அமெரிக்காவில் அதிகம் உள்ளது. 14வது வினா, ஒரு முக்கியமான வினா. அது பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பேராசிரியர் வாக்கர். அடுத்த வினா, மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? மானட்டா அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, லத்தீன். மானட்டா அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல். 16வது வினா, நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நிறைய பண்டங்கள் விற்க வேண்டுமெனில் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்த வினா, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ். 18வது வினா, பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, இர்விங் பிசர். இந்த 2 கொஸ்டினுமே முக்கியமான கொஸ்டின். மக்கள் தொகை கோட்பாடுனா மால்தஸ், பண அளவு கோட்பாடுனா இர்விங் பிசர். 19வது வினா, ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ரஷ்யா. இந்தியாவில் எப்போ ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வினா, தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? தமிழகத்தில் பாலின விகிதம் எவ்வளவு? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, 996. தமிழகத்தின் பாலின விகிதம் 996. அடுத்த வினா, இந்தியாவின் பாலின விகிதம் என்ன?
இந்தியாவின் பாலின விகிதம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 943. இந்தியாவோட பாலின விகிதம் 943. இரண்டும் முக்கியமான வினா. அடுத்த வினா, நீடிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? நீடிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எது? இதற்கான சரியான விடை பார்க்கலாம். ஆப்ஷன் பி அமெரிக்கா. 23வது வினா, லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது? லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிவகாசி. அடுத்த வினா பார்க்கலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். 25வது வினா, தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி வேலூர். தோல் பொருட்கள் ஏற்றுமதியோட முதன்மையாக திகழ்வது வந்து வேலூர். அடுத்த வினா, தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? இது ஒரு முக்கியமான வினா. தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குமாரபாளையம். தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் வந்து குமாரபாளையம். 27வது வினா, பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். அடுத்த வினா, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. சிற்பினாலே யாருன்னா நேரு தான். அடுத்த வினா, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தாதாபாய் நவ்ரோஜி. 30வது வினா, நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்தல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கிபி 1974. 31வது வினா, இது ஒரு முக்கியமான வினா. தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1993. அடுத்த வினா, இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி உதயகுமார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2010 ஜூலை 15. அடுத்த வினா, தொழில்துறையின் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? தொழில்துறையின் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 8வது இடம். தொழில்துறையில் வந்து இந்தியா வந்து 8வது இடத்துல இருக்கு. 34வது வினா, பணிகள் துறையில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? பணிகள் துறையில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 6வது இடம். பனி வந்து 6 மணிக்கான பெய்யும் அப்படின்னு நான் வச்சுங்க. இது வந்து தொழிலுக்கு நம்ம 8 மணிக்கு போவோம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்த வினா, ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஜிஎன்ஹெச் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜிகமே சிங்கே வாங்ஹக். அடுத்த வினா, உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 5வது இடம். 37வது வினா, மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி 1997. அடுத்த வினா, தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. தொழில்துறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1951. 39வது வினா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2013. கடைசி வினா, பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் வில்லியம் காய்ட். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் டாக்டர் வில்லியம் காய்ட். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு 40 வினாக்கள் தேர்வு வடிவில் பார்த்தோம். இதை நீங்கள் டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.